இப்ப தமிழக அரசியல்ல ஆர்டிகல் 356 பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. விஜயோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? ஃபுல் வீடியோ பாரு. வணக்கம். செல்வா பாலாஜி இன்ஃபோ ஹப் சேனலோட இந்த சிறப்பு தொகுப்பிற்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க தொகுப்பாளினி. இன்னைக்கு நாம கொஞ்சம் சீரியஸான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில நடக்கிற அதிகார போட்டி, ஆர்டிகல் 356, அப்புறம் வரலாற்று சிறப்புமிக்க எஸ்ஆர் பொம்மாய் வழக்கின் பின்னணி, இதெல்லாம் பத்தி தான் நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சட்ட புத்தகங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சில விதிகள் நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய அரசியல் புயலே உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாம தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 118 இந்த நம்பர் தான் இப்போதைக்கு தமிழக அரசியல்ல ரொம்பவே ஹாட்டான டாபிக். ஆமாங்க, விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் இதுதான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவர் முதலமைச்சரா பதவியேற்பதற்கு முன்னாடியே ஆளுநர் இந்த 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை நிரூபிக்கணும்னு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம்தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அத்தனை அரசியல் நாடகங்களுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிருக்கு. சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒருத்தர் பதவியேற்பதற்கு முன்னாடியே ஆளுநரால இப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கேட்க முடியுமா அப்படிங்கறது தான். ஆளுநருக்கு என்னதான் சில தனிப்பட்ட அதிகாரங்கள் இருந்தாலும் அது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நீதிமன்றத்தோட மேற்பார்வைக்கும் உட்பட்டது தாங்க. இதற்கான சரியான பதிலை தேடிதான் இப்போ தாவே வேக தரப்பு உச்சநீதிமன்றத்தோட கதவுகளை தட்ட போறதா சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் அரச அமைச்சா கூட புதிதா அமையற எந்த ஒரு மாநில அரசோட தலையிலும் ஒரு கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான சட்டம் தான் இந்த ஆர்டிகல் 356. அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போதோ இல்லைன்னா அரசியலமைப்பு இயந்திரம் முழுமையா செயலிழக்கும் போதோ மாநில அரசியே களைச்சிட்டு அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அல்லது ஆளுநர் ஆட்சியோ அமல்படுத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு விதிதான் இது. ஆனா இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட உண்மையான நோக்கத்துக்கும் வரலாற்றுல அது பயன்படுத்தப்பட்ட விதத்துக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நம்ம சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்த விதியை ஒரு செல்லா காசு, அதாவது டெட் லெட்டர் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா ரொம்பவும் மோசமான அசாதாரணமான சூழ்நிலைகள்ல மட்டும்தான் இது பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? 1959ல கேரளாவில கம்யூனிஸ்ட் அரசை கலைச்சதுல தொடங்கி மத்திய அரசுக்கு சாதகமா இல்லாத பல மாநில அரசுகளை கவிழ்க்கிறதுக்காகவே இந்த ஆர்டிகல் 356 அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி நடந்துட்டு இருந்த அதிகார போட்டியோட உச்சகட்டமா அமைஞ்சதுதான் அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கின் சுவாரஸ்யமான காலகட்டம். இப்ப நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போவோம். 1988ல கர்நாடகாவில் ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ்ஆர் பொம்மை அவர்கள் முதலமைச்சராகிறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு 19 எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்திச்சு தங்களோட ஆதரவை வாபஸ் வாங்குறதா சொல்றாங்க. உடனே பொம்மை அவர்கள் எனக்கு சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தியோட பரிந்துரையின் பேர்ல 1989ல குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் அந்த அரசையே கலைச்சிடுறாரு. இது தொடர்பான வழக்கோட இறுதி தீர்ப்பு வர 1994 வரைக்கும் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை அவர்களோட அரசு மட்டும் பாதிக்கப்படல, வரிசையா பல அரசுகள் கலைக்கப்பட்டு ஒரு பெரிய அலையே உருவாகி இருந்துச்சு. 1988ல நாகாலாந்து, 1991ல மேகாலயா, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல திரு கருணாநிதி அவர்களோட ஆட்சி. அது மட்டும் இல்லாம 1992ல பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்னு பல மாநில அரசுகள் அதிரடியா கலைக்கப்பட்டன. இப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல போய் நின்னாங்க. இங்க இருக்கிற இந்த 9 அப்படிங்கிற ஒற்றை இலக்க என்னோட வலிமை ரொம்பவே பெருசுங்க. ஆமா, 1994ல இந்த மாபெரும் வழக்க விசாரிக்கிறதுக்காக உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அரசியலமைப்பு அமர்வு உருவாக்கப்பட்டுச்சு. இத்தனை மாநில அரசுகள் அடுத்தடுத்து கலைக்கப்பட்டதே அதுல இருக்கிற நியாய அநியாயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த 9 பேர் கொண்ட குழுதான் ரொம்ப டீட்டெயிலா ஆராய்ஞ்சாங்க. பல வருஷ விசாரணைக்கு அப்புறம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்கின் தீர்ப்பு ஆணித்தரமா ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துச்சு. அதாவது ஆர்டிகல் 356இன் கீழ் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அதோட இது நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது. இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எந்த காரணத்துக்காக ஒரு மாநில அரசை கலைச்சிங்கன்னு இனிமே நீதிமன்றத்தால கேள்வி கேட்க முடியும். அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருந்தா கண்டிப்பா நீதிமன்றம் தலையிடும் அப்படிங்கறத இந்த தீர்ப்பு ரொம்ப ஆழமாவே பதிவு செஞ்சது. சோ இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னன்னா,
குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தினதுல ஏதாவது தவறான நோக்கங்கள் இருந்ததை நீதிமன்றம் கண்டுபிடிச்சா அந்த கலைப்பு உத்தரவு செல்லாதுன்னு அவங்களால அறிவிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, அப்படி அநியாயமாக கலைக்கப்பட்ட அதே மாநில அரசை மீண்டும் பதவியேற்க வைக்கவும் முடியும். இந்த ஒரு சிறப்பான தீர்ப்பிற்கு பிறகுதான் எந்த காரணமும் இல்லாம மாநில அரசுகள் கலைக்கப்படுறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. சொல்லப்போனா 1994க்கு பிறகு இப்படி அரசுகள் கலைக்கப்பட்டது 10 முறைக்கும் குறைவுதான பாருங்களேன். சரி, ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சியே வந்துருச்சுன்னு வச்சுப்போம். அது எவ்வளவு காலம் நீடிக்கும்? அதுக்கான விதிகளும் ரொம்பவே கராரானவைதான். ஆரம்பத்துல இது வெறும் 6 மாசத்துக்கு மட்டும்தான் அமல்ல இருக்கும். தேவைப்பட்டா இன்னொரு 6 மாசத்துக்கு, அதாவது அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் இதை நீட்டிக்கலாம். ஆனா 3 வருஷங்கள் வரைக்கும் இதை கொண்டு போனோம்னா நாட்டுல தேசிய அவசர நிலை அமல்ல இருக்கணும், இல்லனா அந்த மாநிலத்துல தேர்தலை நடத்தவே முடியாத சூழல் இருக்குன்னு நம்ம தேர்தல் ஆணையம் சான்றளிக்க கொடுக்கணும். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. 1 வருஷத்துக்கும் மேலாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிக்கிறது ரொம்பவே ரேர்னாலும் அது இன்னும் பிராக்டிக்கலா சாத்தியம் அப்படிங்கிறத மணிப்பூர் மாநிலம் நமக்கு உணர்த்தி இருக்கு. அங்க நடந்த பெரும் கலவரங்களால ஓராண்டிற்கும் மேலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்ல இருந்து சமீபத்துல போன பிப்ரவரி மாசம்தான் அது திரும்ப பெறப்பட்டுச்சு. நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த அரசியலமைப்பு விதிகள்லாம் ஏதோ வெறும் பழைய வரலாறு கிடையாதுங்க. இன்றைய நடப்பு அரசியலோடும் இது நேரடியா தொடர்புடையதுதான். இதோட தாக்கம் நம்ம தமிழ்நாடு தொடங்கி மேற்கு வங்கம் வரைக்கும் இருக்கு. குறிப்பா மேற்கு வங்கத்துல முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் ராஜினாமா செய்ய மாட்டேன், நீங்க வேணும்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வாங்க, அதை நான் நீதிமன்றத்துல பாத்துக்கிறேன்னு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இந்திய மாநில தலைவர்கள் இந்த ஆர்டிகல் 356ஆல வர்ற அச்சுறுத்தல்களை எப்படி தைரியமா எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்ப நாம ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்வியோட இந்த தொகுப்பை நிறைவு செய்யலாம். 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் வரப்போதுன்னு சொல்லப்படுற நிலையில இப்போ புதுதா அமையப் போற எந்த ஒரு மாநில அரசும், அது ஒருவேளை விஜய் அவர்களோட அரசாகவே இருந்தாலும் சரி, முழுமையா 5 வருஷங்களை தாண்டி நிலைச்சு நிக்குமா, அல்லது இடையிலே குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டு அது 3 வருஷம் வரை நீட்டிக்கப்பட்டு 2029ல முன்கூட்டியே கலைக்கப்படுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் 118 எம்எல்ஏகளோட ஆதரவை நிரூபிச்சு ஆட்சியை பிடிச்சாலும் முழுமையா நீடிப்பாரா? கண்டிப்பா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நாம விவாதிக்கலாம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.